இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்க எல்லாதுமான கிருபிகளுக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வாஞ்சிக்காக அதிகமாக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய மத்தியில் இருக்கிற சன் ஜோசப் துரைராஜ் அவங்க பெங்களூர்ல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய உற்சாகத்திற்காக கைட்லைன்ஸ்க்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ அவங்க நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. ஜோசப். ஜெபிப்போம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த 2 நாட்களாக நாங்கள் 1 ராஜாக்களிலிருந்து படிக்கத்தக்கதாக நம்முடைய வார்த்தைகளையும் அதன் விளக்கங்களையும் ஆண்டவரே நாங்கள் கேட்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்கிற வேத பாடங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அவைகள் எங்களுடைய வாழ்க்கையை தொடட்டும். ஆண்டவரே, ராஜாக்களின் அனுபவங்களை நாங்கள் பார்த்தோம். தாவீதினுடைய வாழ்க்கையின் முடிவு, சாலமோன் ராஜாவினுடைய தொடக்கம், உயர்வு, நீர் கிருபையாய் கொடுத்த ஞானத்தை பார்த்தோம். ஆனாலும் ஆண்டவரே, அந்த சாலமோன் உம்மை விட்டு தூரம் போய் ஆண்டவரே வழி விலகி ஆண்டவரே அவருடைய மிகப்பெரிய தோல்வியை நாங்கள் பார்த்தோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களுடைய காரியங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நீர் நியமித்திருக்கிற பாதையிலே நாங்கள் பொறுமையோடு எங்கள் விசுவாச வாழ்க்கையோடு எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு போதிக்கிற நாங்கள் ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு தேவரீர் நீர் எங்களை காத்துக்கொள்ளும். முடிவு பரிந்து நாங்கள் நிலைத்திருக்க கிருபை செய்யும். விசேஷமாக இன்ற நாளிலே நாங்கள் படிக்க போகிற அதிகாரங்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும், ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய வாழ்க்கைக்கும் ஊழியங்களுக்கும் அன்றைய வேலைகளுக்கும் அவைகள் ஆசீர்வாதமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். அருமையான பெல்லி அண்ணனுக்காக, குடும்பத்தினருக்காக, இந்த ஊழியத்திலே ஆண்டவரை ஈடுபட்டு உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபை அவர்களோடு இருப்பதாக. வரப்போகிற வாரத்திலும் ஹோசூர்ல ஆண்டவரே ஐஎம் சென்டர்ல அண்ணன் எடுக்க போற கிளாஸ்ல நீர் அவர்களை பயன்படுத்தும், ஆயத்தமாக்கும். உங்களுடைய கிருபைகளை தாரும். அவர்கள் செய்கிற எல்லா ஊழியங்களிலும் உங்களுடைய நிறைவான கிருபை தங்கியிருப்பதாக. இந்த நாள் ஆண்டவரே இன்டர்நெட் மற்றும் டெக்னிக்கல் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக எங்களுக்கு உதவி செய்ய உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you so much, Joseph Raj, for your prayers. Thank you. நம்ம கடந்த 2 நாட்களாக பார்த்த காரியம், இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்தை குறித்து நம்ம சில வார்த்தைகள் பார்த்தோம். அதோடு கூட நம்ம முக்கியமா பார்த்த காரியம், நம்முடைய இந்த ஸ்டடி, ராஜாக்களை குறித்தான ஸ்டடி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜரீகம் இருக்க வேண்டும் என்ற காரியத்துக்கு நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். குடும்ப சூழ்நிலைக்கு சொல்லலாம், சமுதாயத்துல சொல்லலாம். ஒருவேளை நம்ம சில பொறுப்பெடுத்து நம்ம காரியங்களை செய்யும் பொழுது, திருச்சபையிலோ சமுதாயத்திலோ செய்யும் பொழுது இந்த பிரின்சிபல்ஸை நம்ம கண்டிப்பா அடாப்ட் பண்ணலாம். டைரக்டா இந்த 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்க காரியங்களை நம்மளுடைய தேசத்துக்கு ஒப்பிடும் பொழுது we have to be careful. காரணம், we live in a secular world. ஆனா ஆண்டவர் ராஜாக்களுக்கு கொடுத்த காரியம் செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஜனம், அவங்க தேவனுடைய ஜனத்திற்கு பொறுப்பு, அப்படி பொறுப்புள்ளவர்களா காணப்படும் பொழுது they have to be very very careful. அதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதாவது priest, prophets, kings, அவங்க 3 பேருமே அந்த தேவனுடைய ஜனத்திற்கு அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறாங்க என்பதுதான் நம்ம பார்த்துக்கணும். அதை நம்ம மனசுல வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா, தாவீதினுடைய தீர்மானம் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். அவர் குயிக்கா அதை ஆக்ஷன் எடுத்தது நம்ம ரொம்ப
கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நம்ம பார்த்தோம். அவன் ஜெபித்தது போல சாலமோனுடைய துவக்க நாட்களும் அதன் பின்பாக நடந்த காரியங்களையும் இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல முதல் 11 அதிகாரங்கள் முதல் பகுதியாக இருக்கிறது நம்ம படித்திருக்கிறோம். அதுல நேத்து நம்ம அதிகமா பார்க்கும் பொழுது அவருடைய மகிமை, அதோடு கூட அவருடைய வீழ்ச்சி ரெண்டுமே சேர்ந்து போகத பார்க்கிறோம். அதுல பார்த்த வார்த்தைகள் எல்லாமே டபிள்யூல ஸ்டார்ட் பண்றதா இருந்துச்சுன்னா விஸ்டம், ஞானம், தேவன் கொடுக்கக்கூடிய ஞானம். அதுக்கு முன்பாகவே தாவீது சாலமோனை பார்க்கும் பொழுது உனக்கு நீ ஞானவான்னு சொல்றாரு. தேவன் அதோடு அதிகமாக ஞானத்தை கொடுத்திருக்கான்னு பார்க்கிறோம். அவர் செய்த பணிகள், ஒர்க்கை குறித்து நம்ம பார்த்தோம். வெல்த், அதை குறித்து தனியாவே நம்ம யோசித்தோம். விமன் அதிகமாக அவருடைய வாழ்க்கையில ஈடுபட்டு அவரை எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையை கெடுத்து கொண்டார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஆனா நேற்று இந்த வசனத்தை நான் ரெஃபர் பண்ணல. அவர் எழுதின அந்த பிரசங்கியில நிறைய பேர் யோசிக்கிறது போல அவருடைய வாழ்க்கையின் பின்பகுதியில் அவர் எழுதியிருக்க கூடுன்னு சொல்லிட்டு இந்த 4 வார்த்தையுமே அவர் உபயோகிக்கிறார். இதோடு கூட சேர்ந்து இன்னொரு டபிள்யூன்னு ஒரு வார்த்தை உபயோகிப்பார், வைன். அதாவது அடிக்ஷனுக்கு கூட அவர் போய் பார்த்தாலும் கூட எதுவுமே அவர் திருப்திப்படுத்தல, எல்லாமே மாயை மாயை என்பதாக அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நாம் பார்த்தோம். அதுல நம்ம கற்றுக்கொண்ட அருமையான ஒரு பாடம் என்னன்னா, நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறது போல இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் என்பதை அவர் நல்ல நீதிமொழியா சொல்லியிருக்கார். ஆனா அதை தன்னுடைய வாழ்க்கையில செய்யாம விட்டுட்டார் என்பதாக நம்ம நேற்று கவனித்தோம். எனவே the heart of the problem is heart. நம்முடைய இதயம் தான் முக்கியமான ஒரு காரணம் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். மற்ற காரியங்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் தான். ஆனா உண்மையிலே ப்ராப்ளம் இருதயத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டும், எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நேற்று பார்த்து முடிக்கும் பொழுது முடித்தோம். இன்னைக்கு நான் சொன்னது போல ராஜாக்களுடைய குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 அதிகாரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன், ஜெருபயாம் சாலமோனுடைய பணியாளாக இருந்தவர், அப்படியாக நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்குள்ள சாலமோன் கடந்து போன பின்பு நடந்த சம்பவங்களை 3 அதிகாரங்களை நம்ம வாசிக்க முடியும். அதோடு அந்த கிங்டம் 2 டிவைட் ஆகுது நம்ம பார்க்கிறோம். 2 பேருமே யூதாக்கும் இஸ்ரவேலுக்கும் கிங்ஸாக அவங்க அமைந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இனிமேல் நம்ம 2 ராஜாக்கள் முடிகிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது யூதாக்களின் ராஜா, தென் இஸ்ரவேலின் ராஜாக்கள் சொல்லிட்டுதான் சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். இந்த எழுதின ஆக்கியோன் அதிகமாக பின்னால இருக்க காலத்தில் எழுதியிருப்பாங்க. அவருக்கு ஒரு திட்டமான நோக்கத்தோடு கூட இந்த ராஜாக்களுடைய கிரோனாலஜிக்கல் ஆர்டரை அவங்க குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்க முடிகிறது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் என்னன்னா, ஒரு சில ராஜாக்களுக்கு அவங்க ரொம்ப ஸ்பேஸே கொடுக்கல. அவங்க நல்ல பெரிய காரியங்கள் செய்தாங்கன்னு சொல்லி போட்டுட்டு அவளை குறித்து ராஜாக்களின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அவங்களை குறித்து நீங்க அதிகமா படிக்கணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா படிச்சுக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த புத்தகத்தினுடைய ஆக்கியோன் கொடுத்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் நம்ம இந்த பகுதியை பார்க்கும் பொழுது பல கேள்விகள் நமக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் இவ்வளவு தூரத்துக்கு திட்டமாக தெளிவாக தாவீதை ஆசீர்வதித்து தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து வழிநடத்தின கர்த்தர் எப்படி ஒரு ஜெனரேஷன் முடிஞ்ச உடனே இவ்வளவு தூரத்துக்கு ஸ்பாயில் ஆயிட்டாங்க என்பதை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா காணப்படுகிறது. பட் தட்ஸ் தி ரியாலிட்டி. இன்னைக்கும் அததான் நம்மளுடைய கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். 2வது காரியம், இந்த ராஜாக்களை வருவதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிலர் பல ஆண்டுகளாக இருக்கிறாங்க, ஒரு சிலர் குறைவான ஆண்டுகளாக தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க தேவனோடு கூட இருக்கிற உறவுல நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுடைய சாபத்தை தான் அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க, தேவனுடைய கோபத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த வேர்டு தான் உபயோகிக்கப்படுகிறது, தேவனை கோபப்படுத்தினாங்கன்னு சொல்லி. God became angry, அந்த வேர்டு தான் இருக்கிறது. அப்படியாக காணப்படுகிறது. அப்படின்னா டைரக்டா நான் ஒரு லீடரா இருந்தேன்னா, நான் நல்லா இருக்கும் பொழுது என்னுடைய காலத்துல ஆசீர்வாதம் உண்டு, அப்படி இல்லைன்னா சாபம் வருகிறது என்பதை நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். சோ லீடர்ன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் ஒன்லி கிங். அதை நம்ம முன்னால இருந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் சரியான தலைவர்கள் வந்து காரியங்களை செய்யும் பொழுது
அதுல ஒரு சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு என்பதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை மனசுல வைத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம தொடர்ந்து ராஜாக்களை குறித்து நம்ம படிக்க போறோம். இந்த முதல் பகுதியில ரெகொபெயாம் அவருடைய பரிதாபமான வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து செரோபெயாம் வரும் பொழுது தீர்க்கதரிசி ஒருவர் வந்து திட்டமாக தெளிவாக வார்த்தையை பேசினதா நாம் பார்க்கிறோம். அவருடைய பெயர் கொடுக்கப்படல, ஆனா அவர் ஒரு இளம் தீர்க்கதரிசியா இருப்பார் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால ஒரு யங் ப்ராஃபெட் வந்து டைரக்டா ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்ன வார்த்தையை இப்ப நம்ம கேட்க போகிறோம். சிஸ்டர் சௌமியா ஃப்ரம் வெலூர் அவங்க நமக்காக இந்த பேசேஜை வாசிச்சிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள். எரோபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம். கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய எரோபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போலிருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. ஆமென். I sincerely thank Sister Soumya அவங்களுடைய வாஞ்சைக்காக, நல்லத வாசிச்சதுக்காக நான் தேங்க் பண்றேன். 12ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்க வேண்டும். நேற்று 11ஆம் அதிகாரத்தை முடிக்கும் பொழுது சாலமோனுடைய காலம் முடிந்ததாக நம்ம பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்தை துவங்கும் பொழுது அவருடைய மகன் தேவன் என்ன சொன்னாரு, தாவீதுக்கு பின்பாக உனக்கு குமாரன் இல்லாதபடிக்கு இருக்க மாட்டாங்க சொன்ன மாதிரி, சாலமோனுக்கு பின்பாக ரெகொபெயாம் ராஜாவாகும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகாமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகாமுக்கு போனான் என்று போட்டிருக்கு. அப்போ எல்லாரும் கூடியிருக்கிற சிச்சுவேஷன்ல அவர்கள் எரோபெயாமுக்கு ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். That means there was a radical person, ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் ஜெரோபெயாமா இருந்துக்கான்னு நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம பார்க்க முடியல. காரணம் நேற்று ஃபுல்லா நம்முடைய போக்கஸ் வந்து சாலமன் மேலே இருந்தது. அப்போ ஒரு காரியத்தை நம்ம 29ஆம் வசனத்துக்கு பின்பாக நம்ம பார்த்திருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் 11:29. அக்காலத்திலே எரோபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது, அது யாரு? இந்த எரோபெயாம், ஒரு 28ஆம் வசனம் வாசிக்கிறேன். எரோபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் காரிய சித்தனான வாலிபன் என்று சாலமோன் கண்டு யோசேப்பு புத்திரரின் காரியங்கள் எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். அக்காலத்திலே எரோபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சிலோவின அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போட்டுக் கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போட்டுக் கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, எரோபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள் சொல்லி, தேவன் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார் என்பதாக கொடுக்கிறார். பின்னால் சொல்லும்போது கிளியரா சொல்றாரு, தேவன் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது போலவே கண்டிப்பாகவே அவங்களுக்குன்னு ஒரு கோத்திரத்தார் இருப்பாங்க, யூத கோத்திரத்தை குறித்து குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் வாய்ஸா எரோபெயாம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதை இவர்
சாலமோன் கேள்விப்பட்டு அவன் மேல இருக்கிற கோபத்தினால அவன் மேல மிகுந்த வேதனைப்பட்டதாக பார்க்கிறோம். அது நிமித்தமா அவன் ஓடி போயிட்டான். 40ஆம் வசனத்துல, அது நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்துக்கு ஷீஷாக் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் ஓடி போய் சாலமோன் மரணம் அடைய மட்டும் எகிப்திலே இருந்தான் சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் மரணம் அடையும் வரைக்கும் அவர் எகிப்தில் இருக்கிறார். இப்போ அவருடைய குமாரன் ராஜாவாகிறான்னு சொல்லும் பொழுது மக்கள் தான் அவரை ஆள் அனுப்பி வர சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கிறோம். எதுக்கு? he was a dynamic leader. and அந்த லீடரை வச்சு ராஜாட்ட, புது ராஜாட்ட பேசணுன்றதுக்காக அவங்க பேசுறாங்க. உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். இப்பொழுதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்களுக்கு வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். அதான் நம்ம நேற்று பார்த்தோம். அவருக்கு பில்டிங் கட்டுவதற்காக, அந்த ஆலயத்தை கட்டுவதற்காகவும் சரி, அந்த பேலஸை கட்டுவதற்கும் அவருக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு he had laborers. ஆனா he was not thoughtful. அவங்க மக்களே சொல்ற அளவுக்கு கடினமான வேலையை எங்க மேல சுமத்தினார் என்று குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க மேல கம்ப்ளைண்ட். ஒரு ஞானவனா இருந்த ஒரு சாலமோன் இப்படிப்பட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்குறது அளவுக்கு செய்தார்னு சொன்னா அவருடைய இருதய கடினம் என்றதை நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் தட் எல்லா ஒர்க்கர்ஸும் எல்லா லேபரர்ஸும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு லீடருக்கு பின்னால ஒர்க் பண்ண பிறகு எல்லாருமே கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இவங்க இவ்வளவு தூரத்துக்கு சொன்னதை பார்க்கும் பொழுது சாலமோன் வாஸ் நாட் a good man in terms of taking care. இந்த மக்களை கவனிப்பதுல நல்ல ஒரு மனுஷனாக இல்லைன்றதா நம்ம பார்க்க முடிகிறது. உடனே ரெகொபெயாம் 2 கன்சல்டேஷன் வைக்கிறாரு. ஒண்ணு சீனியர் பீப்புளை கூப்பிடுறாரு. நீங்க போயிட்டு 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு தன் 6ஆம் வசனத்துல தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோரோடு ஆலோசனை பண்ணினார். அதற்கு அவர்கள், நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவனாகி அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளை சொல்வீரானால் எந்நாளும் அவர்கள் உமக்கு ஊழியராய் இருப்பார்கள். ரொம்ப கிளியர் வேர்ட்ஸ், வாய்ஸ் கவுன்சில். அது அந்த வேர்டை பாருங்களேன். துவக்கத்துல சொல்லும் பொழுது, நீர் இன்று இந்த ஜனங்களுக்கு சேவகனாகி, நீ ராஜாவாயிட்டீர், உன்னுடைய பொசிஷன் படி ஒரு கிங், பட் இஃப் யூ கேன் சர்வ் தம், கடைசி வசனம் சொல்லுது, என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரராய் இருப்பார்கள். they will faithfully serve you. இன்னைக்கு அதுதான் எக்ஸாக்ட் மீனிங் ஃபார் மினிஸ்டர் அல்லது த கிங். நம்மளே கேள்விப்படுறோம், இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஸே சொல்லுவாங்க, நான் தான் முதன்மையான சர்வன்ட், மக்களுக்கு நான் வேலை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற பிரதான மந்திரின்னு சொல்லுவாங்க. மந்திரி என்ற வேர்டே சர்வன்ட் சொல்லிதான். ஈவன் கிறிஸ்டியன் சர்க்கிள்லயே பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் த மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. So that means they serve people சொல்லிட்டு. ஆனா நம்மளுடைய கனோட்டேஷன் என்னன்னா, அது கிறிஸ்டியன் சர்க்கிளா இருந்தாலும் சரி, அது செக்குலரா இருந்தாலும் சரி, மினிஸ்டர் சொன்னாவே ஒரு பந்தாதான், அல்லது ஒரு தனி லெவல் தான். அவங்க இருக்க லெவலே தனி லெவல் சொல்ற மாதிரி இருக்கிறது வருத்தமான ஒரு காரியம். ஆனா அந்த கான்செப்ட் they have to serve people. சரி, அப்படி சர்வ் பண்ணீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் உமக்கு எல்லா நாளும் ஊழியக்காரர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை அவனுக்கு கேட்க விருப்பம் இல்லை. அங்க இருக்கிற வாலிபர்களோடு கூட ஆலோசனை பண்ணினார். இந்த பேசேஜ் நமக்கு தெரியும், ரெகொபெயாம் பண்ண காரியம் சொல்லிட்டு. வாலிபர்களோடு சேர்ந்து பண்ணும் பொழுது அவங்க சொல்றாங்க கரெக்டா ஆப்போசிட்டா, என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கலும் பரணமா இருக்கும். தட் மீன்ஸ் நான் என் தகப்பனோட ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்ய போறேன் அப்படி சொல்லி அவருக்கு அந்த கன்சல்டேஷன்ல ஐடியா கொடுக்குறாங்க. ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். 3ஆம் நாள் அவங்க எல்லாம் வந்த பிறகு அந்த முதியவர்கள் சொன்ன காரியத்தை கேட்காதபடிக்கு இந்த வாலிபர்கள் சொன்ன காரியத்தை செய்து முடிச்சிட்டான்னு நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து ஒரு சில பிரின்சிபிள்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். இட் டசன்ட் மீன் தட் வயதானவங்க சொன்னாங்கன்னா, நரைச்ச முடி இருக்கவங்க சொன்னாங்கன்னா எல்லாமே ரைட்டா இருக்கும்னு சொல்லக்கூடாது. அது தட்ஸ் நாட் த வே. we have to think. அதே மாதிரி யங் பீப்புள் சொல்றது எல்லாமே இந்த யங் பிளட், யங்கா சொல்றவங்க எல்லாம் தப்பா இருக்குன்னு சொல்றதையும் சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு சரியான ஒரு பிரின்சிபல் கிடையாது. அப்படின்னா இந்த காலத்துல எத்தனை யங் பீப்புள் நல்ல வாய்ஸா கவுன்சில் கொடுக்குறாங்க.
இந்த நாட்களில நம்ம பார்க்கும் பொழுது செக்குலர்லையும் சரி மினிஸ்ட்ரிலையும் பார்க்கும் பொழுது நிறைய யங் பீப்புள் நல்ல லீடர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஏஜ் டஸ் நாட் மேட்டர். வயசானவங்க சொன்ன எல்லாமே ரைட்டா இருக்கும், யங் பீப்புள் சொல்றது எல்லாமே தப்பா இருக்குன்னு சொல்லக்கூடாது. ரெண்டாவது காரியம், இந்த மாதிரி காரியங்கள் தீர்மானிக்கும் பொழுது பீயிங் a leader, ரெகபெயாம் he has to be thoughtful. அதை வந்து நம்ம இங்க கிளியரா பார்க்கிறோம். ஒரு பிரேயர்ஃபுல்லாக தாவீது ராஜாவுடைய பேரன், தாவீது ராஜாவுடைய பெயருக்காக அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவருடைய பெயரை தொடர்ந்து சொல்வதற்காக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒரு ஸ்பிரிச்சுவலா இதை ஹேண்டில் பண்ணல, அது பேலன்ஸ்டா திங்க் பண்ணல. சரி, ரெண்டு பேரும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமே சொல்றாங்களே, நான் ஐ ஹவ் டு ஃபைண்ட் அவுட்னு சொல்லிட்டு இன்னைக்கு தட் இஸ் அ மேஜர் கன்சர்ன் we have. We can think of many நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யோசிக்கலாம். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல they will have consultations, they will have big meetings, எல்லாம் போட்டு எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரெண்டு குரூப் கேட்டாங்கன்னா லீடர் வந்து கரெக்டான டிசிஷன் எடுக்க மாட்டார். அது வந்து ஒரு வருத்தமான ஒரு காரியம். அதை நம்ம இந்த பகுதியில கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு அது மாதிரி ஒரு if you are forced to take a decision, ரெகபெயாம் போல தீர்மானிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துமானால் நம்ம ஞானமாக காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை இங்க நம்ம கற்றுக்கொள்ளணும். சரி, அதனுடைய விளைவை நம்ம பார்க்கிறது என்னன்னா, அவங்களுக்கு ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமல் போனான். கர்த்தர் சீலோனாகிய அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகிய ரெகபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது. So that means நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இட் இஸ் நாட் தட் இட்ஸ் அலௌட் பை காட். ஆண்டவர் தான் இதை இது மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடாது. எப்படி பார்வோனின் இதயத்தை தேவன் கடினப்படுத்தினான்னு சொல்லும்போது நம்ம கவனமா பார்த்தோமோ, அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம பார்க்கணும். தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இது வந்ததுன்னு சொல்லிட்டு. So sovereignty of God and responsibility of man should go together. பைபிளை நம்ம படிக்கும் பொழுது ரொம்ப கான்ஸ்டன்டா அதை மனசுல வச்சுட்டே இருக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம திங்க் பண்ணோம்னா உடனே பாக்குறது என்னன்னா எல்லாமே ஆண்டவர் தான் பார்த்து செஞ்சுட்டாரு, எல்லாம் ஆண்டவர் பண்ணதான் பண்ணின மாதிரி நம்ம சொல்லிட்டு நமக்கு ஒண்ணுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாதபடிக்கு போயிடும். தட் we have to be very very careful. சரி, அது நிமித்தமாக மக்கள் பயங்கரமா கொடி பிடிச்சிட்டாங்க, பிறகு வெறுத்துட்டாங்க, அவங்க பிரிந்து போகிற அளவுக்கு தள்ளப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது நிமித்தமாக அவங்களுக்கு முன்னாலேயே ரெகபெயாமை பிடிச்சிருக்குது, அதனால அவனை கூப்பிட்டதே காரணம். அதன் பின்பு ரெகபெயாமை தலைமையில அவங்க ஜெரொபெயாமை தலைமையில அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு தீர்மானித்து போனதாக நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை நம்ம இங்க கண்டிப்பா பார்த்தாகணும். 12ஆம் அதிகாரத்துல அந்த யெரொபெயாம் அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது 25ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற காரியம், யெரொபெயாம் எப்ராயிம் மலையிலே சீகாமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனோவலை கட்டினான். யெரொபெயாம் இப்பொழுது ராஜாபாரம் தாவீது வம்சமாய் திரும்பாதிருக்கும். சோ he thought, நான் இங்கே இருந்தேன்னா ஒருவேளை திரும்ப ராஜபாரம் அங்க போயிடும், அதனால I have to think of a better place. அது வந்து ஒரு crooked thinking. அது இன்னைக்கு ரொம்ப காமன். I have to change my place. அந்த பிளேஸ் இல்லைன்னா அவங்க எல்லாரும் மக்கள் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாதபடிக்கு இன்னும் பல காரியங்களை அவர் சேஞ்ச் பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பேசேஜை நம்ம தனியா படிக்க வேண்டிய ஒரு பேசேஜ். இந்த ஜனங்கள் எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தில் பலி செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொண்டு போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகபெயாமின் பரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். வெரி மச் திங்கிங். அவனுடைய மைண்ட் எல்லாம் அதான் இருக்குது. ரெகபெயாம் பக்கத்துல மக்களை அணுக விட்டுறக்கூடாது, இங்க போனாங்கன்னா கண்டிப்பா கரப்ட் ஆயிடுவாங்க. என்ன பரிதாபமான ஒரு காரியம். அது நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது அதன் நிமித்தமாக அவன் 2 கன்னுக்குட்டிகளை செஞ்சு பெத்தேலிலும் தானிலும் ஸ்தாபித்தான், 2 பிளேஸ்ல. So that they don't need to go all the way to Jerusalem. இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த 1 கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு மேடையில ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராய் இராதபடிக்கு இருந்த
ஈனமானவர்களை ஆசாரியனாக்கினான். இதெல்லாமே ரிலிஜியஸா அவர் செய்யறாரு. ஆனா கரெக்டா ஆப்போசிட்டா செய்யறாரு. ஆண்டவர் மோசையின் மூலமா சொன்ன காரியங்கள், பலி செலுத்தணும், நீ ஒரு ஆசாரியனை வச்சிருக்கணும், பர்ஃபெக்ட். ஆனா அவன் செலக்ட் பண்ணது ஒருவேளை நான் லேவியன் இல்லாதபடிக்கு ஒரு ஆசாரியனை வைக்கலாம்னு சொன்ன தப்பு கிடையாது. ஒருவேளை அது மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஆனா அதுல என்ன செய்யணும்னா, நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவனுடைய மோட்டிவ், அவனுடைய ஆட்டிடியூட், அதுதான் மிக மிக மோசமான ஒரு காரியம். So he was religious but completely unscriptural and unbiblical and not at all spiritual. My brothers and sisters, என்னுடைய பெரிய கன்சர்ன் என்னன்னா, இன்னைக்கு நம்முடைய சர்ச்சஸ்லயும் நம்முடைய மினிஸ்ட்ரியிலையும் அது ரொம்ப பார்க்க முடியுதே. மக்கள் ரொம்ப ரிலிஜியஸா காட்டிக்கிறாங்க, ஆனா they are not spiritual. அவங்களுடைய ஆட்டிடியூட் பயங்கர ராங், அவங்களுடைய மோட்டிவ் பயங்கர ராங். நானும் நீங்களும் நம்ம கவனமா இருக்கணும். அதான் நான் இன்னைக்கு கேட்டிருக்கிற முதலாவது கேள்வி. As a child of God, am I in a position to see the difference? யாரெல்லாம் இது மாதிரி ரிலிஜியஸா திங்க் பண்றாங்க, ஆனா ஸ்பிரிச்சுவலா இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அண்ட் அடுத்த ஒரு காரியத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்றால், 13ஆம் அதிகாரத்துல அவர் யெரொபெயாம் தூபம் காட்டுவதற்காக நிற்கையில் தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்தான்னு சொல்லிட்டு நம்ம இப்ப வாசிக்க கேட்ட பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதுல பார்க்கும் பொழுது அவர் திட்டமாக தெளிவாக எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதையும் சொல்லிடுறாரு. அதோட அதுக்கு ஒரு அடையாளமா இன்னைக்கு இந்த பலிபீடம் வெடிச்சிரும்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ராஜா யெரொபெயாம் அவரை பிடிக்கிறதுக்காக கையை வைக்கிறார், ஸ்டாப் ஆயிடுது. அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம், யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவர் இதே மாதிரி ஒவ்வொரு வேலையிலும் செஞ்சிருந்தாருன்னா எத்தனையோ பேருடைய கையும் இருக்காது, காலம் இருக்காது. உண்மைதானே? அதாவது நம்ம இவ்வளவு துணிகரமா செய்தவங்களுடைய காரியத்தை ஆண்டவர் பனிஷ் பண்ணியிருந்தானா நம்ம ஒருத்தருமே நின்றுக்கவே முடியாது. துணிகரமா ஆண்டவர் உதவமா பாவம் செய்த பொழுது, துணிகரமா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காத வரைக்கும் இருக்கும் பொழுது அதனுடைய பனிஷ்மெண்ட் பயங்கரமான ஒரு காரியம். அதை நம்ம கண்டிப்பா மனசுல வைக்கணும். ஆண்டவர் கிருபையாக இந்த நாட்களிலே அதை கொடுத்துட்டு இருக்கார். அப்படி செய்யாதனால ஆண்டவர் மேல கோபம் இல்லைன்னு சொல்லி சொல்லவே கூடாது. முன்னாலே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். 1 கொரிந்தியர் படிக்கும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஸ்டூடெண்ட் ஆக்கும் பொழுது கேட்டது, பால் சுதாகர ஒரு இது சொன்னாரு. நாகர்கோயில்ல ஒரு பெரிய சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஹோலி கம்யூனியனை குறித்து பேசுகிறார். அப்படி பேசும் பொழுது இது பரிசுத்த இல்ல அவரு பால் சுதாகர் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்த பாஸ்டர் ப்ரீச் பண்ணும் பொழுது இது பரிசுத்தமான ஒரு காரியம், அசுத்தத்தோடு வராதிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தன்னுடைய பையில ஷர்ட் பாக்கெட்ல முன்னால உட்கார்ந்திருந்த ஒரு உற்சாகமான ஒரு கிறிஸ்தவ தலைவர் தன்னுடைய சிகரெட் பாக்கெட்டையும் தீப்பெட்டையும் முன்னால வச்சுட்டு அந்த பாஸ்டர் பாக்குற மாதிரியே, நான் கம்யூனியனுக்கு வரேன், நீ சொன்ன பத்தியா, அதுக்கு நான் ஆப்போசிட்டா செய்யறேன்னு சொல்லிட்டு சிகரெட் பாக்கெட்டை முன்னால பாயில வச்சுட்டு மக்கள் எல்லாரும் பாக்குற மாதிரி அவர் பாஸ்டர் பாக்குற மாதிரி போனாரு. பாஸ்டர் ஒன்றும் சொல்லல, கம்யூனியன் கொடுக்க துவங்கினாரு. ஆனா அவரால் எழும்பவே முடியல. பீப்புள் தான் அவரை தூக்கிட்டு சேர்ல வைக்க வேண்டி இருந்துச்சு. ஸோ இதே பாதைதான், இதே மாதிரிதான் ஆண்டவருக்கு விரோதமா துணிகரமா பாவம் செஞ்சோம்னா ஆண்டவர் அப்படின்னு தண்டிக்கலாம். அது there is no doubt about it. இப்பவும் தண்டிக்கலாம். ஆனா தண்டிக்காம இருந்தாருன்னா ஆண்டவர் கோபம் இல்லாம இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க கூடாது. இந்த மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியரா ஸ்பிரிச்சுவலா இருக்காரு. அவர் ஜோம் பண்றாரு. ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் அற்புதமான விதத்துல அந்த ராஜாவுடைய கை சரியா மாறிடுன்னு சொல்லிட்டு 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இப்ப நம்ம வாசிக்க கேட்டோம். அப்போ உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த தேவனுடைய மனுஷனுக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போறேன் சொல்லிட்டு சொன்னாரு. அப்போ அவர் கிளியரா சொல்றாரு, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் புறப்பட்டு போனான். ஏன் எதுக்குன்னா 9ஆம் வசனத்துல போட்டிருக்குது, ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே எனக்கு கட்டளை இட்டிருக்கிறார்.
ரொம்ப கிளியரா சொல்றான். I'm not here to have fellowship with you. God is upset with you, very much upset with you. நீங்க வந்து பெத்தேல்லையும் தான்லையும் விக்கிர ஆராதனை செய்து ஆண்டவருக்கு விரோதமா செய்து பாவம் செய்துட்டு இருக்கிற ஆண்டவர் வந்து உன்னோட நான் சேரவே முடியாது. I cannot think of Bethel and Don சொல்லிட்டு அவர் திரும்பி போறதா சொல்றாரு. சொன்னது போலவே 10ஆம் வசனத்துக்கு பின்னால பார்க்கிறோம், அவர் வேறு வழியா போகிறார். ஆனா வெரி அன்பார்ச்சுனேட், வெரி அன்பார்ச்சுனேட். 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், ஒரு கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான் சொல்லி பார்த்துட்டு அவன் வந்து இந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தை கேட்டு அவனை எப்படியாவது போய் கூட்டிட்டு வந்துன்னு சொல்லிட்டு போய் கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்துட்டு அந்த கதை நமக்கு தெரியும், நம்ம வாசிக்க வேண்டியதுதான், ஒரு நரேட்டிவ் தான் அது. இங்க பாத்தீங்கன்னா போன அதிகாரத்துக்கு அடுத்த இந்த அதிகாரத்துக்கு வித்தியாசம். போன அதிகாரத்துல அந்த ராஜாவுக்கு ஒரு மூத்த நபர், நரச்ச முடிக்காரர், ஒரு கிழவர் நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இங்க இந்த வயதான ஒரு நபர் துணிகரமாக கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். நீ தங்கு சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றாரு. அப்பவும் அவன் சொல்றான். அவன் சொல்லும் பொழுது முடியாது, இது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்குன்னு சொன்னாரு. 18ஆம் வசனத்துல அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். ஓகே, உம்மை போல நானும் தீர்க்கதரிசி தான். பை த வே இந்த வேர்ட் தீர்க்கதரிசின்னு போட்டிருக்குது, பட் முன்னால இருக்கிற 2 பகுதியிலையும் பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் போட்டிருக்கோம். அதனால மேன் ஆஃப் காட் அல்லது ப்ராஃபெட் இந்த வேர்டை உபயோகித்திருக்கோம். நம்ம அந்த கிரானாலஜி ஆர்டர் போடும் பொழுது இவங்களுடைய ப்ராஃபெட்ஸ் நேம் எல்லாம் போடல. காரணம் they were not like நேத்தன் அல்லது நம்ம நாளைக்கு படிக்க போற எலியாவை மாதிரி தீர்க்கதரிசிகளா காணப்படல. தேவனுடைய மக்களாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து பேசினவங்களா காணப்படுகிறாங்க. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திரும்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு சொன்னான் என்று அவனிடத்தில் பொய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோடு திரும்பி போய் அவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற பொழுது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. பொய் சொன்ன கள்ள தீர்க்கதரிசி உண்மையான வார்த்தையும் பெற்றுக் கொள்கிறார். சோ இந்த பகுதியிலிருந்து நம்ம பயத்தோடு பார்க்க வேண்டிய காரியங்கள், தீர்க்கதரிசிகள் வார்த்தைகள் சொல்றாங்கள வந்து நம்ம எவ்வளவு கவனமா கவனிக்கணும். அதனாலதான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகிறார், தீர்க்கதரிசனம் சொல்றவங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்றவங்களை வந்து 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்க்கணும். தவறான வார்த்தைகளை சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்றத நம்ம உணரணும். இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி உணராதபடிக்கு இன்னைக்கு திருச்சபையில கிறிஸ்தவ கூட்டங்களில் நம்ம பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசி சொன்னார், அந்த தீர்க்கதரிசி சொன்னார் சொல்லிட்டு வேதத்தை படிக்காதபடிக்கு, தேவனுடைய வார்த்தையை கவனிக்காதபடிக்கு போறதை நம்ம பார்க்கிறோம். இங்க இந்த அருமையான மனுஷன் போய் யெரொபெயாமுக்கு ஃபேஸ் டு ஃபேஸா சொல்லி, அவன் வந்து நம்ம பிடிச்சு அடிச்சிடுவான் கொன்றுவான் கவலைப்படாதபடிக்கு சொல்லி, அதே மாதிரி நடந்து அந்த ராஜாவுடைய கைக்காக ஜோமணி எல்லாம் செஞ்சுட்டு வந்தவர் இங்க வந்து இந்த பேக்சிலரா இருந்த அந்த ப்ராஃபெட் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போயிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் அ வெரி சேட் ஸ்டோரி. வி ஹவ் டு லேர்ன் சம் ப்ரெஷஸ் லெசன்ஸ். இந்த ஈவினிங்ல நம்ம கண்டிப்பா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்துல அது ஒன்று. பயமான ஒரு காரியம் தான். ரைட். 14ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அக்காலத்திலே யெரொபெயாமின் குமாரன் அபியா வியாதியில் விழுந்தான். யெரொபெயாம் தான் இந்த பிரித்தெடுத்த அந்த 10 கோத்திரத்தினுடைய ராஜாவா இருக்கிறார். அவருடைய மகன் போயிட்டான். 2வது வசனத்துல சொல்லியிருக்குது, அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து நீ யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி ஷீலோவுக்கு போ, இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடு சொன்ன தீர்க்கதரிசி ஆகிய அகியா அங்கே இருக்கிறான். வெரி ஸ்பிரிச்சுவல். ஜெரொபெயாம் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல். இன்னைக்கு உண்மையான தீர்க்கதரிசிட்ட போய் கேச பாரு, நான் அப்பாயின்ட் பண்ண அந்த லேவி எல்லாம் வேண்டாம், நீ அங்க போ. ஆனா குருக்கல், நீ போகும் பொழுது என்னுடைய மனைவின்னு சொல்லி காண்பிக்கிற அளவுக்கு இல்லாதபடிக்கு நீ மாறி போன்னு சொல்லிட்டு நான் சொல்லி விடுறேன். ஸோ இன்னைக்கு ரிலிஜன், இன்னைக்கு spirituality, even Christianity has become like that. People are very religious in speaking.
தீர்க்கதரிசிட்ட போகணும், ஜெபம் பண்ணணும், பையன் ஹெல்த் என்ன ஆகுமோ தெரியலையே சொல்லிட்டு பயப்படக்கூடியதெல்லாம் இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பயமோ பயபக்தியோ இல்லாதபடிக்கு போயிடுறாங்க. அந்த பெண்மணி போறா, அவருடைய கண்ணெல்லாம் இதாயிருது. அகியா வந்து ரொம்ப வயதாயிருக்காரு. ஆனா அவரு 5ஆம் வசனத்துல கர்த்தர் அகியாவினிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியா இருக்க தன் குமாரனுக்கு உன்னை ஒரு விஷயம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்னென்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற பொழுது தன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிப்பாள் என்றார். ராஜா திங்க் பண்ணிட்டு இருக்கா, நான் ரொம்ப தாட்ஃபுல்லா சஜஷன் கொடுத்துருக்கேன். என் ஒய்ஃப் வந்து கேர்ஃபுல்லா போவா. ஏதோ ஒரு ஆர்டினரி லேடி மாதிரி போய் சாதாரண ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப சிம்பிளா போய் அந்த தீர்க்கதரிசிக்கு முன்னால் நிற்பா. அவன் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவார்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். பட் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், ஏமாற்றவே முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னா இந்த பகுதியினுடைய கடைசி பகுதியில பார்க்கும் பொழுது நீ போய் சொல்லிடுவோம், ஹஸ்பண்ட் சொல்லிடு, அவ்வளவுதான், உன் பையனுடைய லைஃப் முடிஞ்சு போச்சு, அதோடு உங்களுடைய நாளும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றத சொல்லிருன்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்றான். அதுல இந்த பின்னால இருக்க பகுதியை பார்த்தோம்னா யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினோம். இல்ல அந்த அவ போனது வீட்டுக்கு, அந்த 13ஆம் வசனம், அவனுக்காக இஸ்ரவேல் எல்லாம் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். சாரி, 12ஆம் வசனம், 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ, உன் கால்கள் பட்டணத்திற்கு பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். அது எதுக்கு நான் சொல்ல விரும்பினேன்னு சொன்னேன்னா, ஒரு சின்ன அப்சர்வேஷன் கமெண்டேட்டர்ல போட்டும்பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் த ஹவுஸ், நீ உன் வீட்டுக்கு போகும் பொழுது அவனுடைய லைஃப் முடிஞ்சிடும் சொல்லி சொல்றதுக்கும், உங்களுடைய இந்த யெரொபெயாமுடைய காலமும் அப்படியாய் முடிஞ்சு போயிடும் சொல்றதுக்கும் ஹீப்ரூல ஒரே ஒரு வவல் தான் மாறி இருக்கான். அந்த வேர்ட்ல ஒரே ஒரு வவல் தான். தட் மீன்ஸ் ஏ சொல்றதுக்கு பதிலா ஓன் போடணும். அந்த வேர்டை வந்து அதே ஃப்ரேஸ், அதுல வந்து அந்த ஏ எடுத்துட்டு ஓன்னு சொன்னீங்கன்னா இதான் மீன் பண்ணுது. அவ வந்து வீட்டு வாசல் படியில் இறங்கினோன்னா அவன் செத்து போவான்னு சொன்னதுக்கும், உன்னுடைய புருஷனுடைய காலமும் அழிந்து போக போகுது என்பதற்கும் ஒரே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஹீப்ரூ வேர்டாம். அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இட்ஸ் a play with words, ஆனா that's a real meaning God wanted to communicate. இன்னைக்கு உன் பையன் செத்து போனது வந்து நல்லது, அவனுக்கு மட்டும்தான் கல்ற கிடைக்குது, அவன் தான் உருப்படியா செத்து போறான். ஆனா இனிமேல் உன் குடும்பத்துல யாருக்குமே அந்த அப்படிப்பட்ட ஒரு முடிவு வராத மாதிரி போயிருச்சுதான் இந்த பகுதியா. ஆனா நீ வாசற்படியில ஏறின பின்பு அவன் மரித்து போவான்னு சொன்னதுதான் அடுத்த வார்த்தைக்கும் சொல்ல வேண்டிய வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் காரியங்களை இப்படியாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற காலத்தையும் நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய சபைகளில் நம்ம கேள்விப்படுகிறோம், ஊழியங்களில் நம்ம கேள்விப்படுகிறோம். ஒருவேளை துணிகரமாக பாவம் செய்து எல்லாமே சரி நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் செய்யக்கூடிய தண்டனைகளை நம்ம பார்க்கும் பொழுது, ஏமாத்தி செய்யக்கூடிய காரியங்களிலே ஆண்டவர் தெளிவாய் வார்த்தைகளை கொடுக்க நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் ஒரு சில நேரங்களிலே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி, ஆண்டவரே நீர் யெரொபெயாமுக்கு அப்படி செஞ்சீரே, இன்னைக்கு ஏன் எனக்கு செய்யாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கவே கூடாது. ஆண்டவருடைய காரியங்கள் மகத்தான காரியங்கள். நம்ம அததான் இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ல படிச்சு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் செயல்பட்டதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதே நேரத்துல இன்னைக்கு செயல்படாம இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே சொல்லக்கூடாது. அதை தொடர்ந்து நம்ம இன்னொரு ஃபார்முலாவையும் பார்க்க வேண்டும். அது என்னன்னா, இந்த யெரொபெயாம் இறந்து போகிறார். எத்தனை ஆண்டு காலம் அவர் ராஜாவா இருந்தார், அவருடைய மரணம் எப்படிப்பட்டது, அவருடைய பரியல் எப்படிப்பட்டது, எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்றதையும் எல்லா ராஜாக்களுடைய காலத்தின் முடியும் பொழுதும் இந்த எழுதின ஆக்கியோன் இந்த லைனை போட்டிருப்பார். அதோடு கூட அவருடைய சக்சஸர், அவர் மரித்த பின்பு யார் வந்து அவருடைய இடத்துல ராஜாவானான்னு சொன்னதையும் போடப்பட்டு நீங்க பார்க்கலாம். தொடர்ந்து அவருடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு கமெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் நிறைய காரியங்களை செஞ்சார், அல்லது இவரை குறித்து நீங்க அதிகமா படிக்கணும்னா ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்க வேண்டும், 4ஆம் புத்தகத்துல வாசிக்க வேண்டும். நம்ம இங்க வாசிக்கும் பொழுது 4ஆம் புத்தகத்துல வாசிக்கப்பட வேண்டும் சொல்லி போட்டிருக்கோம். நம்ம இப்ப இருக்கிற 4ஆம் புத்தகத்தையும் நம்ம சொல்லலாம். பட் நம்ம முன்னாலே பேசிக்கிட்டு இருக்கிறது போல, there was a secular writing about the history of the kings.
அதுல வந்து அதிகமான டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். மீதி இருக்கிற பகுதி நம்ம படிக்கும் பொழுதுமே நம்ம பார்க்கலாம், இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸோட சில அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து 4ஆம் புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். இன்னும் நம்ம 2 பகுதி பார்க்கணும். ஒண்ணு வந்து யூதாவினுடைய ராஜாக்கள். இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்த காரியங்கள் நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருந்துச்சு. பட் அதுதான் மிக முக்கியமான காரியம். இனிமேல் 2 பிரிவா பிரிஞ்சு அப்படியே போக போகுது. அந்த ஆக்கியோனும் அப்படிதான் போடுகிறார். எழுதுனதை பார்க்கும் பொழுது இந்த 3 ராஜாக்கள் வந்து யூதா பின்னணித்துல வந்த ராஜாக்கள். ரெகொபெயாம் வந்து அவர் ஐடல் வர்ஷிப்ல இருந்தது நிமித்தமாக அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய ஒரு வெளிப்பாடு இல்லாதபடிக்கு அழிந்து போனான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவருடைய மகனாகிய அபியாத் 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அபியாம் தமிழ்ல வந்து அபியாம் போட்டிருக்குது. அபியாத் சொல்லுவோம், அபியாம் ரெண்டுமே ஒரே வேர்ட் தான். அபியாம் அவன் 3 வருஷம்தான் இருக்கிறார். அவர் வந்து ரொம்ப காரியத்தை செய்யவே இல்லை. அதாவது அவங்க அப்பா செய்தது போலவே தொடர்ந்து விக்கிர ஆராதனையிலே காணப்பட்டு அழிந்து போனதா நம்ம பார்க்கலாம். அவன் 3 வருஷம் கழித்து மரித்த போனாலும் கூட பின்பாக இருக்க பகுதியில் பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்தில் ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகிறார். சோ இதுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய லிஸ்டா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்க இஸ்ரவேல் ராஜா யார் இருந்தா, இதுக்கு பின்பாக இன்னொரு சரித்திரமும் போடப்பட்டிருக்கும். சீரியாவில் யார் ராஜா வந்தார் என்பதையும் போடப்பட்டிருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இந்த எழுதின ஆக்கியோ கிளியர் கட்டாகவே இந்த கிரோனாலஜிக்கல் ஆர்டரை ஸ்பெசிபிக்கா போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அபியாவை குறித்து இன்னும் அதிகமான டீடைல்ஸ் 13ஆம் அதிகாரம் 2 நாளாகவும் 13ஆம் அதிகாரத்தை அதிகமா நம்ம பார்க்கலாம். நேரம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவரை பற்றி அதிகமா அங்க கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். நம்ம அதிகமாக 14ஆம் அதிகாரம் படிச்சிருப்போம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்துல இருந்து நிறைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. காரணம் ஆசாவை குறித்து போடப்பட்டது. அவருடைய குமாரன் ஆசா ராஜாவான பின்பு அவர் ஜெபித்த ஒரு ஜெபத்தை நம்ம அங்க 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இங்க வந்து அந்த ஜெபம் இல்லை. பட் இது சுருக்கமா கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அதுல நம்ம பார்க்கிறது என்னன்னா, ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ரொம்ப ஒரு அருமையான வார்த்தையை நம்ம இங்க வாசிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம். 8 ராஜாக்கள், யூதாவுடைய 8 ராஜாக்கள் வந்து இப்படியாக வாழ்ந்தாங்க. தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். மீதி 7 பேரை குறித்து நம்ம திரும்ப படிக்க போறோம். இந்த வாரத்திலையும் அடுத்த வாரத்திலும் நம்ம படிக்க போறோம். ஆனா இந்த ஆசா ஒரு அருமையான தேவனுடைய மனிதனாக இருந்து எதெல்லாம் விலக்க வேண்டுமோ, எதெல்லாம் அகற்ற வேண்டுமோ, எதெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ, எதெல்லாம் சுட்டரிக்க வேண்டுமோ அதெல்லாம் செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுல அந்த வேர்ப் எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நரேட்டிவ்ஸ் படிக்கும் பொழுது எப்பவுமே அந்த வேர்பை அண்டர்லைன் பண்ணி படிச்சோம்னா நல்லா இருக்கும். அவர் அகற்றினார், விலக்கினார் சொல்லிட்டு சுட்டரித்தான் சொல்லி போடப்பட்டிருக்க வார்த்தைகள். ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. அருமையான ஒரு பிரைஸ். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. நம்ம நேத்தே பார்த்தோம். அந்த மேடைகள் சொல்லும் பொழுது லோக்கல் பிளேசஸ்ல மற்றவங்க மற்ற ஆராதனை பண்ணி கொண்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இப்ப தேவனுக்காக பலிபீடத்தை கட்டாதபடிக்கு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆசா அதை அலோவ் பண்ணினார் என்று நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அந்த வேர்ட் இருக்குது. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது. எல்லாத்தையும் கத்திரமா தேவனுடைய பகுதியில சேர்த்து வச்சான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது he also failed நம்ம பார்க்கலாம். அவனோட இந்த ஆசா இது மாதிரி இஸ்ரவேலின் ராஜா, இவங்க 2 கோத்திரத்தார், அவங்க 12 கோத்திரத்தார். தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டே இருந்துச்சு. நம்ம வாசிக்கிட்டே இருக்கோம். ராஜாக்களை வாசிக்கிட்டே இருக்க காரியம் என்னன்னா, நார்தன் கிங்டத்துக்கும் சதர்ன் கிங்டத்துக்கும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி பாஷா என்ற ராஜா அங்கிருந்து வருகிறார் என்று கேள்விப்படும் பொழுது, இவர் ஒரு ஆவிக்குரிய மனுஷன்,
ஆஷா வந்து இவ்வளவு தூரத்துக்கு செய்த மனுஷன் கடைசியில என்ன செஞ்சிடறான், சீரியாவின் ராஜாவுக்கு அந்த பணத்தெல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டு அவன்கிட்ட சொல்றான் 19ஆம் வசனத்துல, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீ வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொன்னான். இட்ஸ் நாட் வெரி சிம்பிள். கான்ட்ராக்டை வந்து ரெனியூ பண்றது பண்ண மாட்டேன்னு சொல்லதோ அல்லது கட்சிப்படுறதில்ல. அவனுக்கு விரோதமா நீ வந்து போரிடவான்னு சொல்லி கூப்பிடுறான். அது வந்து ஒரு ஆசா செய்த தவறான ஒரு காரியம். Dear brothers and sisters, it can happen to anybody for that matter. லீடர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளும் ரொம்ப கவனமா இருக்கணும். இவ்வளவு தூரத்துக்கு ஆசாவை போல ஒரு உண்மையாக உத்தமமாக தன்னுடைய தகப்பன் செய்த தவறுகள், தன்னுடைய தாத்தா செய்த தவறுகள் எல்லாம் மறந்து விட்டு தாவீது ராஜாவை மனசுல வைத்து அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் கடைசியில தேவனை நம்பாதபடிக்கு சீரியாவுடைய படைத்தலைவன், சீரியாவுடைய ராஜாவை கூப்பிட்டு தன்னை பாதுகாக்க கூப்பிட்டு விட்டான். அது வந்து ஒரு மிக வருத்தமான ஒரு காரியம். அது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பாகவும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து இஸ்ரவேலின் நார்தன் கிங்டம், இஸ்ரவேல் சொல்லும் பொழுது நார்தன் கிங்டம், யூதான் சொல்லும் பொழுது சதர்ன் கிங்டம். இப்போ இஸ்ரவேலின் ராஜாக்களை குறித்து 5 ராஜாக்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம நேரம் எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. இதுல 4 பேருடைய காரியம் எல்லாமே பரிதாபமான ஒரு காரியம் தான். 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு பின்பாக நம்ம பார்க்கிறது நாதாப், அவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவர் கொல்லப்பட்டதாக நம்ம பார்க்கலாம். தென் பாஷா, அவர் தான் இந்த யுத்தத்துக்காக போனவர். இந்த பாஷாவுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை ஆனோனின் குமாரனாகிய யெகூவுக்கு உண்டாயிற்று. யெகூ ஒன் மோர் ப்ராஃபட், அவர் மூலமாக பாஷாவுக்கு வருகிறது. அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். அதுதான் பார்க்கலாம். 7ஆம் வசனத்தை பாருங்களேன். பாஷா தன் கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி அவர் பார்வைக்கு செய்த எல்லா பொல்லாப்பை நிமித்தமும் அவர் யெரொபெயாமின் வீட்டாரை வெட்டி போட்ட நிமித்தமும். நம்ம முன்னாலே பார்த்தோம், அந்த தீர்க்கதரிசி சொல்றான் யெரொபெயாமுடைய வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த பாஷா தான் செய்து முடித்திருக்கார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் செஞ்சிருந்தாலும் தொடர்ந்து கர்த்தருக்கு பயந்து ஆஷாவை போல இவனும் ஒரு பயந்த விதத்துல செஞ்சிருந்தாங்கன்னா நலமா இருந்திருக்கும். பட் he didn't do it. அது வருத்தமான ஒரு காரியம். அடுத்து ஏலா 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். ஏலா 2 வருஷம் ராஜாவா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அவன் அதிகமா குடித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு லீடர் சிம்ரி என்பவன் வந்து அவனை வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். He was a drunkard. அந்த ராஜா ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்திருந்த நிமித்தமாகவே தன்னுடைய ஜீவனையும் இழந்து போக வேண்டியதா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜிம்ரி என்ற ஆள் வந்து உள்ள ராஜாவை கொண்டு போட்டாலும் கூட தான் ராஜாவாகணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். 7 நாள் தான் அவன் ராஜாவா இருக்க முடிஞ்சிச்சு. அதை கேள்விப்பட்டு மக்கள் இந்த 23ஆம் வசனத்துல வாசிக்கிறது போல அவன் கொல்லப்படுகிறான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 31ஆம் வருஷத்திலே உம்ரி இஸ்ரவேலின் ராஜாவாகி 12 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். அவன் திர்ஷுவிலே 6 வருஷம் அரசாண்டு. இந்த உம்ரியை குறித்து நான் எதுக்கு எடுக்கணும்னு சொன்னா ஒரு சில நிமிஷங்கள் சொல்ல வேண்டும் என்றால், there's a shift. அந்த பாஷா யெரொபெயாமுடைய மக்கள் எல்லாம் கொண்டு போட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு ஒருவேளை ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த உம்ரி தான் ஒரு தனி டைனாஸ்டியாகவே டெவலப் பண்ணி அந்த மக்களை புதிய ஒரு தலைநகரத்தை உண்டாக்கி, சமரியாவை வந்து தலைநகரமா உண்டாக்கி he settled down. அவன் வந்து ஒரு புதிதான ராஜாவாக ராஜ்யபாரத்தை துவங்கினார் என்று நம்ம பார்க்கிறோம். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னா, யூதாவின் ராஜாக்களுடைய காலங்கள் வித்தியாசமா இருக்கும். இஸ்ரவேலின் ராஜாக்களுடைய காலங்களும் செய்கைகளும் வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த காரியத்திலிருந்து கற்றுக்கொள்ளும் பொழுது we have to understand, எந்த ராஜாவா இருந்தாலும் சரி, அது இஸ்ரவேல் ராஜாவா இருந்தாலும் சரி,
யூதாவின் ராஜாவா இருந்தாலும் சரி, மனிதர்களை ஓரளவுக்கு தான் அவங்க ஆளுகிற முடியுமே ஒழிய, அவங்களுடைய ராஜ்யங்கள் காணப்படும் ஒழிய, எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறது போல தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலம் அவர் மட்டும்தான் ஒரு நித்தியமான ஒரு ராஜ்யத்தை, ஒரு நிலையான ஒரு நிறைவான ராஜ்யத்தை கொடுக்க முடியும் என்பதை நம்ம பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு நானும் நீங்களும் ராஜாக்கள் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். யாரா இருந்தாலும் சரி, மேபி செயின்ட்லி பர்சன் என்று அழைக்கக்கூடிய நபரா இருக்கலாம், அவங்களும் தவறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட மிகுந்த மோசமான நபர்களாக காணப்படுகிறவர்களும் தேவனுடைய சித்தத்தை செய்யறவர்களாக காணப்படுறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த பாஷாலாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தேவனுக்காக ஒரு பிரியமான ஒரு மனுஷன் சொல்லவே முடியாது. ஆனா அந்த பாஷா தான் யெரொபெயாமுடைய காரியங்கள் எல்லாம் அழித்து போட்டதுக்கு, தேவன் சொன்ன காரியத்தை செய்வதற்கு God did not send a saint. ஆக்சுவலா நம்ம பார்வை பார்த்தோம்னா யெரொபெயாமுடைய குடும்பத்தை யார் அழிச்சிருக்கணும்? ஆசா தான் அழிச்சிருக்கணும். ஆசா தான் ரெகொபெயாமுடைய பேரன், அந்த தாவீதுடைய வம்சத்துல வந்திருக்கிறான். நம்ம அப்படியே நினைப்போம், உடனே போய் அவன் தான் அழிக்கணும்னு சொல்லிட்டு. நோ, that's what exactly we see in the history. பிப்ளிக்கல் ஹிஸ்டரி ஆகட்டும், செக்குலர் ஹிஸ்டரி ஆகட்டும், ஆண்டவர் செயல்படும் பொழுது வித்தியாசமான விதங்களிலே மனிதர்களை உபயோகிக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவானவர் கொடுக்கக்கூடிய அந்த ராஜ்யம் மட்டுமே ஒரு நிறைவான நிலையான ராஜ்யம் என்பதை மறந்து போக வேண்டாம். முடிக்கிறதுக்கு முன்பாக I just want to take 1 or 2 minutes for these 4 people. இந்த 4 பேரும் ப்ராஃபெட் சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகள் சொல்லியும் போடப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனிதர்கள் போடப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேருடைய பெயரையும் நம்மளுடைய அந்த மண்டே கொடுத்த லிஸ்ட்ல நம்ம போடவே இல்லை. 2 பேருக்கு பெயர் இருக்குது, 2 பேருக்கு பெயர் இல்லை. ஆனா இவங்க நம்ம பைபிள் தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறது. அவங்கள்ட்ட இருந்து நம்ம we have to learn some precious lessons. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அந்த யங் ப்ராஃபெட் ஃபர்ஸ்ட் டைரக்டா ராஜாவுக்கு சொன்ன ஒரு காரியம், அவனுக்கு இருந்த போல்ட்னஸ். ஆனா ரொம்ப வருத்தமான ஒரு காரியம், இன்னொரு ப்ராஃபெட் சொன்ன காரியத்தை கேட்டு அவன் மரித்து போனான். சிங்கம் அவனை கொன்னு போட்டுச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்டோரியை வாசி பார்த்தோன்னா ரொம்ப மூவிங்கா இருக்கும். அந்த சிங்கம் அப்படியே பாடி பக்கத்தில் நிற்குமா. தட் மீன்ஸ் நான் ஆண்டவர் சொன்னாரு, அதனால நான் செஞ்சேன்னு சொல்லி அது சாட்சி சொல்ற மாதிரி நிற்கிறது. அண்ட் இந்த யங் ப்ராஃபெட் pathetically died சொல்லி பார்க்கிறோம். அந்த ஓல்டு ப்ராஃபெட் இன்னைக்கு நம்ம அனுபவத்துல கூடி போக போக இன்னும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள இந்த ஓல்டு ப்ராஃபெட்டை போல நம்ம மாறிடக்கூடாது. பொய் சொன்னான் என்ற வார்த்தையை தான் நம்ம வாசிச்சோம் வேதத்துல. துணிகரமா கர்த்தர் இதை சொன்னான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்மளும் அது மாதிரி சில வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை இல்லாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். அண்ட் தென் இந்த அகியா, அவர் ராஜாவை உருவாக்கினார், அதே சமயத்துல ராஜபாரத்தினுடைய முடியும் என்ற சத்தியத்தையும் வயதான காலத்துல சொன்னான்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நமக்கு அதாவது ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லணும், கவலைப்பட வேண்டியதில்லை. when we are really prayerful, God reveals. கண்டிப்பா அதான் நம்முடைய அனுபவம். ஒவ்வொரு அனுபவம் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கிறோமோ, நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையா இருக்கிறதோ, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த வரப்போற பொண்ணு அவர் ராஜாவுடைய மனைவி என்று அவர் திட்டமாக சொன்னது போல இன்னைக்கும் கண்டிப்பா God reveals. அது நம்முடைய கன்விக்ஷன். இந்த எகுவை போல நம்ம திட்டமாக தெளிவாக செய்தியை கொடுக்கமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்போம். இந்த 4 ப்ராஃபெட்ஸுமே நமக்கு பல கோணங்களிலே செய்தியை கொடுக்குறாங்க. முடிக்க போகிறோம். நம்ம யோசிக்க வேண்டிய கேள்வி, இந்த யெரொபெயாம் அவ்வளவு ரிலிஜியஸா காரியங்களை செய்தான். he is a leader. ஆனா அவனுடைய ஆட்டிடியூட், அவனுடைய மோட்டிவ் மிக தவறா இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ். மக்கள் வொர்ஷிப் பண்ணணும், ரொம்ப தூரம் போகாம இருக்கணும், எல்லாம் ரொம்ப தாட்ஃபுல்லா சொன்ன மாதிரி சொல்றாங்க. பட் எவ்ரிதிங் இஸ் a crooked. இன்னைக்கு நம்மளுடைய சர்ச்சஸ்ல, நம்முடைய ஊழியத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நம்ம அறிந்திருக்கிறோம். நமக்கு உணர்றோமான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 2வது காரியம், how do I respond to the people who are in leadership who are corrupt and do injustice?
அது சபையா இருக்கலாம், அல்லது நம்ம வேலை செய்யற இடமா இருக்கலாம், அல்லது நம்மளுடைய தேசமா இருக்கலாம். இப்படிப்பட்ட அநீதி செய்யக்கூடிய தவறான தலைவர்கள் இருக்கும் பொழுது அவங்களை குறித்து நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம்? அதே மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கேன், இந்த ராஜாக்கள் புஸ்தகம் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே என்னுடைய பங்கு என்ன என்பதையும் நம்ம யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். நம்ம எல்லாருமே one or other way we are building God's kingdom. Prophets ஆக, priest ஆக, இந்த princess ஆக நம்ம ரோல் எடுத்து காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரோல்ல நம்ம உண்மையா இருக்கிறோமா, உத்தமமா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். தொடர்ந்து படிக்கலாம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் இஸ்ரவேல் மற்றும் யூதாவுடைய ராஜாக்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். பார்க்கும் பொழுது எங்களுக்கு வேதனையாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, ஒரு பக்கம் கோபமாகவும் காணப்படுகிறது. இவ்வளவு தூரத்துக்கு தாவீது விட்டு சென்ற காரியத்தை சீரழித்து போட்டார்களே என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது, எங்களுடைய ஊழியங்களையும், எங்களுடைய திருச்சபையும், எங்களுடைய தேசத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசும். உங்களுடைய வார்த்தை எங்களை சந்திப்பது மட்டுமல்ல கர்த்தாவே, அது எங்களை மாற்றிட்டோம். அதுக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.